ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. என்ன தான் நீங்கள் ஜிஎஸ்சில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிச்சுட்டு இருந்தாலும் என்னுடைய ஸ்கோர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அந்த வகையில் நம்ம இப்போ பார்த்தோம் பாலிட்டியில் வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் எடுத்து உங்களுக்கு வீடியோவை கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தோன்னா பார்ட் 2 வீடியோஸ். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம்னா மூலாதாரம் பெறப்பட்ட அம்சங்கள். எந்த கண்ட்ரிலேருந்து என்ன விதமான அம்சங்கள் வந்து பெறப்பட்டதுன்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துகள் வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935 என்ன விதமான கான்செப்ட்லாம் நம்ம அதுலேருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கூட்டாட்சி முறை. சரிங்களா, என்னது கூட்டாட்சி முறை, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கான்செப்ட் எங்கே எடுத்துருக்காங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935 எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஆளுநருடைய அலுவல் சார்ந்த பதவிகளை பற்றி குறிப்புகள் வந்து பார்த்து எங்கே எடுத்துறாங்கன்னா இங்கிருந்து தான் எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து நீதித்துறை கான்செப்டும் பொதுத் தேர்வு ஆணையங்கள் அதனுடைய கான்செப்டும் ஆட்சி முறை சார்ந்த விவரங்கள், அதாவது அரசு நிர்வாகத்தினுடைய அதனுடைய விவரங்களை பற்றி குறிக்கக்கூடிய பிரிவுகளை பற்றியும் எங்கே எடுத்திருக்காங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935 தான் எடுத்திருக்காங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இப்போ கொடுத்துக்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். இதையும் தவிர்த்து உங்களுக்கு வேறு எதனா இந்திய அரசு சட்டம் 1935 எதனா எடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மற்றவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பாருங்கள், செகண்டு பிரிட்டிஷ் அரசியலமைப்பு. அதாவது பிரிட்டிஷ் அரசியலமைப்புன்னு என்னென்னா இங்கிலாந்து அரசியலமைப்பு. அங்கேருந்து என்னென்ன எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, இங்கிலாந்து கண்ட்ரி இருந்தது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், நாடாளுமன்ற அரசு. சரிங்களா, நாடாளுமன்றத்துடைய அரசமைப்பு எப்படியெல்லாம் இருக்கணும். நாடாளுமன்றத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்து எங்கே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா பிரிட்டிஷ் அரசியலமைப்பு. அது பிரிட்டிஷ்னால் இங்கிலாந்து அரசியலமைப்புலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சட்டத்தின் படியான விதி. சரிங்களா, எப்படின்னா அந்த சட்டப்படியை வந்து விதி எப்படி இருக்கும். சரிங்களா, இப்போ சட்டப்படி தான் விதியை வந்து இயற்றணும் அப்படின்னு இருக்குல்ல. அந்த கான்செப்டும் எங்கே வந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இங்கிலாந்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு பார்த்தோன்னா சட்டமீட்டும் செயல்முறை. இப்போ வந்து ஒரு சட்டம் வந்து எப்படி இயற்றணும், அது வந்து எப்படி எடுத்துகிட்டு வரணும், எப்படி வந்து அது முறையாக எடுத்துகிட்டு வரணுன்ற கான்செப்ட் எங்கே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இங்கிலாந்தை பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா ஒற்றை குடியுரிமை. சரிங்களா, சிங்கிள் சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஒற்றை குடியுரிமை கான்செப்டையும் இங்கிலாந்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேபினெட் முறை. சரிங்களா, அதனுடைய கான்செப்டும் இங்கிலாந்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து தனியுரிமை நீதி பேராணை. தனியுரிமை நீதி பேராணை கான்செப்டும் நாடாளுமன்றத்தினுடைய சலுகைகள் பற்றி குறிக்கக்கூடிய பிரிவையும், அதுக்கப்புறம் ஈரவைய சம்பந்தமான ஒரு சில அமைப்புகள் பற்றியும் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா பிரிட்டிஷ் அரசியலமைப்பில் தான் இந்த கான்செப்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அமெரிக்கா அரசியலமைப்பு. யூஎஸ்ஏன்னு சொல்லுவோம்ல. அங்கே தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா உச்ச மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நீக்கும் முறை. அதாவது ஹைகோர்ட் அண்டு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜை வந்து பார்த்திங்கன்னா நீக்கிறதுக்கான முறைகளை பற்றி சொல்லக்கூடிய பிரிவு வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா யூஎஸ்ஏலேருந்து. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவருடைய பதவியை பற்றி சொல்லக்கூடிய கான்செப்ட் வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதுவும் யூஎஸ்ஏ தான். அதுக்கடுத்து குடியரசுத் தலைவர் மீதான அரசியல் குற்றச்சாட்டு, அந்த கான்செப்டையும் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா யூஎஸ்ஏ தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீதி புனராய்வு, நீதித்துறை சுதந்திரம், இந்த கான்செப்டும் எங்கே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அமெரிக்கா அரசியலமைப்பு தான். அதுக்கடுத்து முக்கியமானது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. சரிங்களா, அடிப்படை உரிமைகளை வந்து எங்கே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா யூஎஸ்ஏ. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின்ஸாக கேட்டுருப்பாங்க அடிக்கடி. அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலேருந்து பெறப்பட்டது அப்படி கேட்பாங்க. சரிங்களா, இதுக்கான ஆன்சர் வந்து அமெரிக்கா அரசியலமைப்பு. அதுக்கடுத்து பாருங்கள், அயர்லாந்து அரசியலமைப்பு. அங்கே வந்து என்னென்ன எடுத்துகிட்டு பார்க்கலாம். ராஜ்யசபாவிற்கு உறுப்பினர்களை நியமனம் செய்தல். சரிங்களா, ராஜ்யசபான்னு என்ன சொல்லுவாங்கன்னா மாநிலங்கள அவைன்னு சொல்லுவாங்களா. அங்கிருக்கு தேவையான உறுப்பினர்களை வந்து நியமனம் செய்யக்கூடிய தொடர்பான ஒரு விவரத்தை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அது எங்கன்னா அயர்லாந்து அரசியலமைப்பு. அதுக்கடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை. சரிங்களா, பிரசிடென்ட்டுடைய எலெக்ஷன். சரிங்களா, அது வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அயர்லாந்து. அதுக்கடுத்து பார்த்தோன்னா டிபிஎஸ்பி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். சரிங்களா,
அது வந்து நம்ம எங்கே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னா ஸோ அயர்லாந்து கான்செப்ட் தான். ஒரு கண்ட்ரி வந்து பார்த்தோன்னா ஸோ டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய அனைத்தும் பின்பற்றப்பட்டு அதை நாட்டுடைமைக்கப்பட்டால் அந்த கண்ட்ரி வந்து பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக அமையும்னு சொல்லிட்டு நிறைய ஒரு அதனுடைய சிறப்பம்சங்கள் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஸோ பொருளாதார நெருக்கடி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்பயும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஸோ இந்திய அரசு வந்து பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசாக தான் அமையும். ஸோ அதில் இருக்கிற ஒவ்வொரு கான்செப்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். அதுக்கடுத்து பாருங்கள் ஸோ கனடா அரசியலமைப்பு. ஸோ அங்கேருந்து வந்து என்னென்ன எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற ஆலோசனை எல்லை. ஸோ உச்சநீதிமன்றத்தினுடைய ஆலோசனையினுடைய எல்லைகளை வந்து எதுவரை இருக்குது அப்படின்ற குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் ஸோ எங்கே எடுத்துங்கன்னா ஸோ கனடா. அதுக்கடுத்து ஆளுநர்கள் மத்திய அரசால் நியமனம் செய்தல். சரிங்களா, இப்போ ஆளுநர் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அப்பாயின்மெண்ட் போடுறது கிடையாது. ஸோ ஆளுநர்கள்லாம் யார், கவர்னர்கள்லாம் யார் போகிறாங்கன்னா ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது தான். ஸோ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய கவர்னர்ஸ் வந்து அந்த கான்செப்ட் வந்து எங்கே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஸோ கனடா. சரிங்களா, கனடா அரசியலமைப்பு. அதுக்கடுத்து எஞ்சிய அதிகாரங்கள் மத்திய அரசிடம் இருப்பது. இப்போ பார்த்தீங்கன்னா மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விதியும் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய விதியும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய அதிகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ யார்கிட்ட இருக்குன்னா ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த கான்செப்ட்னா ஸோ கனடாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த கான்செப்ட் தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உறுதியான மத்திய அரசு மத்தியில் வலிமையான கூட்டாட்சி. அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி சொல்லலாம்னா, இப்போ தமிழ்நாடு நினச்சா எடுத்தோடனே நம்ம எனக்கு தனி நாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸோ பிரிஞ்சுட்டு போயிட முடியாது. ஸோ அந்த கான்செப்ட் தான் இது, உறுதியான மத்திய அரசு மத்தியில் வலிமையான கூட்டாட்சி. ஸோ அந்த கான்செப்ட் தான். இப்போ எடுத்த உடனே எனக்கு அவங்கவுங்க ஒரு கண்ட்ரி, கேரளா ஒரு பக்கம் கொடுங்க, நாங்கள் நாடு தனியாக போயிடுறோம், கர்நாடகா கொடுங்க, ஆந்திரா போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சா ஸோ தன்னால் பிரிஞ்சு போக முடியாது. அந்த கான்செப்டை எங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னா ஸோ கனடா அரசியலமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். சரிங்களா, நம்ம வந்து அடிக்கடி அரசியல் கட்சி வந்து பேசியிருப்பாங்க, தமிழ்நாடு வந்து தனிநாடு கோரிக்கை வேணும், தமிழ்நாடு அந்தஸ்து கொடுங்க, தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா இவங்க வந்து அரசியல் கட்சியும் பார்த்திங்கன்னா ஸோ ஜென்ரலாகவே என்ன இருக்குது அப்படின்னு தெரியாமல் பேசியிருப்பாங்க. ஸோ நம்ம படிச்சிருக்கோம், அந்த மாதிரி யாருன்னா பேசினாங்கன்னா ஸோ அது முற்றிலும் தவறு. அதனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். நிறைய பேர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டு ஏமாந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம படிச்சிருக்கோம், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சுனா ஸோ ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம நினச்சா தனியாக பிரிஞ்சு போக முடியாது. அந்த கான்செப்ட் தான் இது. அதுக்கடுத்து பாருங்கள், எனக்கு ஆஸ்திரேலியா அரசியலமைப்பு. சரிங்களா, ஆஸ்திரேலியா அரசியலமைப்பு. ஸோ அங்கேருந்து வந்து என்னென்ன எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ முக்கியமான கான்செப்டே இதுதான். நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளின் கூட்டுத்தொடர் கான்செப்ட். சரிங்களா, இரு அவை கூட்டுத்தொடர் கான்செப்ட் சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அந்த கான்செப்ட் வந்து எங்கே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஸோ ஆஸ்திரேலியா. அடுத்து வியாபாரம் மற்றும் வணிக போக்குவரத்து சுதந்திரம். அந்த கான்செப்ட் எங்கே எடுத்துனான்னா ஸோ ஆஸ்திரேலியா தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், நான் போய்ட்டு கர்நாடகாவில் போய்ட்டு பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ அங்கே எனக்கு யாருன்னா வந்து நீ தமிழ்நாடு, நீ வந்து அங்கே பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தடை எதுவும் விதிக்க முடியாது. ஸோ அதனுடைய கான்செப்ட் தான் இது. ஸோ வியாபாரம் மற்றும் வணிக போக்குவரத்து சுதந்திரம். ஸோ நம்ம எங்கேனாலும் போய்ட்டு பிஸ்னஸ் பண்ணலாம், அதுக்கான ரைட்ஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. ஸோ அதுதான். அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஸோ பொதுப்பட்டியல் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஸோ ஆஸ்திரேலியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் தான் பொதுப்பட்டியல் கான்செப்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து ஜெர்மனி அரசியலமைப்பு. ஸோ ஜெர்மனி அரசியலமைப்பில் என்னென்ன எடுத்துகிட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அவசர காலத்தில் அடிப்படை உரிமைகளை தற்காலிகமாக தடை செய்தல். இப்போ பார்த்தோன்னா ஸோ எதனா எமர்ஜென்சி பீரியடில் வந்து பார்த்தோன்னா ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு இல்லை அப்படின்னு ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்ற கான்செப்டை வந்து எங்கே எடுத்துட்டோம்னா ஸோ ஜெர்மனி. ஸோ ஜெர்மனியுடைய அரசியலமைப்புலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஏன்னா இப்போது எமர்ஜென்சி வரும்போது ஸோ அதை கேட்பாங்க. சரிங்களா, ஸோ எந்த மாதிரி இது வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கடுத்து ஸோ ரஷ்ய அரசியலமைப்பு. ஸோ ரஷ்யானாவே ஸோ நம்மளுக்கு எடுத்தோடனே ஞாபகம் வருதுன்னா அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முதல்ல யார் என்ன பண்ணால் ஸோ சரண் சிங் கமிட்டி தான் வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ அடிப்படை கடமைகளுக்கு வந்து வேணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து குழு போட்டு அவங்க எடுத்து வந்துருப்பாங்க. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரண் சிங் வந்து கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 8 விதமான அடிப்படை கடமைகள் தான் வந்து பரிந்துரை செஞ்சிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நேரத்தில் வந்து இருந்த பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ இந்திரா காந்தி இருந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஸோ 8ஓட இன்னும் 2 இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க 10 ரவுண்ட் அப் பண்ணி ஸோ வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஸோ 86வது சட்டத்திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 11வது அடிப்படை கடமையாக இன்னொன்று சேர்த்திருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடிப்படை கடமையில் வந்து எங்கே எடுத்துருந்தாங்கன்னா ஸோ ரஷ்ய அரசியலமைப்பு. அதுக்கடுத்து பாருங்கள் என்ன இருக்குது, முகப்புரையில் உள்ள நீதி குறிக்கோள்கள். ஸோ சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல் இந்த கான்செப்ட் வந்து எங்கே எடுத்தாங்கன்னா ஸோ ரஷ்யா. சரிங்களா, சமூக பொருளாதார அரசியல் கான்செப்ட் வந்து எங்கே எடுத்திருந்தாங்க, ரஷ்யா. அதுக்கடுத்து பாருங்கள் ஸோ பிரெஞ்சு அரசியலமைப்பு. ஸோ பிரெஞ்சு அரசியலமைப்பு வந்து என்னென்னா ஸோ நம்ம பிரியாம்பிள் சரிங்களா முகப்புரை அப்படி சொல்லுவோம்ல, ஸோ அதில் இருக்கக்கூடிய சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் மற்றும் குடியரசு அந்த கான்செப்டை வந்து எங்கே எடுத்தோம்னா ஸோ பிரெஞ்சு அரசியலமைப்பு. சரிங்களா, பிரெஞ்சு அரசியலமைப்பு முகவுரையில் இருக்கக்கூடிய அதை பிரியாம்பிளில் இருக்கக்கூடிய சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் மற்றும் குடியரசு கான்செப்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்காக பார்த்தோன்னா ஸோ சவுத் ஆப்பிரிக்கா சொல்லுவாங்க. ஸோ தென்னாப்பிரிக்கா அரசியலமைப்பு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படின்னா அரசியலமைப்பு சட்ட திருத்த முறைகள் சரிங்களா. ஸோ ஆர்டிகல் 368 பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸோ அரசியலமைப்பு திருத்தி வந்து எழுதணும்னு சொல்லிட்டு நிறைய முறை நம்ம சட்ட திருத்தம் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த கான்செப்ட் வந்து எங்களுக்கு எடுத்தோம்னா ஸோ சவுத் ஆப்பிரிக்கா கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸோ ராஜ்யசபா உறுப்பினருடைய தேர்தல் சரிங்களா, ராஜ்யசபா உறுப்பினருடைய தேர்தல் வந்து பற்றி சொல்லக்கூடிய கான்செப்ட் வந்து எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஸோ சவுத் ஆப்பிரிக்கா அதாவது தென்னாப்பிரிக்கா அரசியலமைப்பு. இதே பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவுடைய உறுப்பினர் தேர்தல் வந்து இங்கே ஸோ உறுப்பினர்களுடைய நியமனம் செய்தல்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நம்ம படிச்சிருப்போம் இங்கே சரிங்களா. முன்னாடி எங்கே படிச்சிருப்போம், இங்கே பாருங்கள் ராஜ்யசபா, இங்கே பாருங்கள் ராஜ்யசபாவிற்கு உறுப்பினர்கள் நியமனம் செய்தல் அந்த கான்செப்ட் வந்து எங்கே, அயர்லாந்து கான்செப்ட். ஸோ ரெண்டுத்துக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஸோ கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஸோ உறுப்பினர்கள் வந்து நியமனம் செய்தல் வந்து பார்த்தோன்னா அயர்லாந்து கான்செப்ட்டு, அதுக்கான தேர்தலில் வந்து பார்த்தோன்னா சவுத் ஆப்பிரிக்கா கான்செப்ட். அது நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக பார்த்தோன்னா ஜப்பான் அரசியலமைப்பு அது வந்து பார்த்தோன்னா சட்டத்தினால் அமைக்கப்பட்ட ஆட்சி முறை சரிங்களா. ஒரு சட்டத்தினால் தான் ஒரு ஆட்சி முறையை வந்து ப்ராப்பராக வந்து நிர்வகிச்சிருக்காங்க. ஸோ அந்த கான்செப்ட் வந்து எந்த நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரப்பட்டதுன்னா ஸோ ஜப்பான். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரம் போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் அந்த எரர்ஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கலாம். ஸோ அது கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு சில முக்கியமான கான்செப்டெல்லாம் நான் சொல்லி தந்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் கொஞ்சம் விசிட் பண்ணிவிட்டு இந்த நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டு வாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ கண்டினியூட்டியாக இதனுடைய சீரியஸ் வந்து நம்ம பொறுமையாக கண்டினியூ பண்ணி போயிட்டே இருப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஸோ நல்ல மார்க்கு ஜிஎஸ்சில் வாங்கிறது நிறையா ஹெல்ப்ஃபுல் ஆகும். சரிங்களா, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.